இப்போ இதை வாங்கி ஒரு மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. நான் முன்னாடி வந்து கிரெனாரியோ வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து போட்ரானிக்ஸ் மாற்றினேன். அதுக்கப்புறமா வந்து ஒயர்டு மைக்கு போனேன். ஏன்னா ஒயர்டு மைக்கில் இருக்கிற அந்த ஏஎஸ்எம்ஆர் மாதிரி அதை ஓப்பன் பண்ணும்போது சவுண்ட்லாம் சூப்பராக இருக்கும். பிளாஸ்டிக் கவர் எல்லாத்தையும் வந்து அது கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு மைக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒயர்டு மைக் ஒன்று வாங்கியிருந்தேன். அது வந்து போயோட பிராண்ட் இது. ஸோ 3 மைக்கை நான் வந்து வாங்கியிருக்கேன். அதோட கம்பேரிசன் வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ அந்த 3 மைக்கை கம்பேர் பண்ணியில் எனக்கு டிஜே மைக்கு தாங்க பெஸ்ட்டு. இது வந்து செலக்ட் பண்ணுறது, ஃபிக்ஸ் பண்ணுறது, செட் பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் ஜஸ்ட்டு ப்ளக்இன் பண்ணிட்டீங்க, டைப் சி போட்டோ இல்லை ஓடிஜி அடாப்டர் நீங்கள் வந்து மாற்றிட்டு லைட்னிங் கனெக்டரோ டைப் சியில் போட்டு நீங்கள் ப்ளக்இன் பண்ணுறனாலோ உங்கள் செல்ஃபோனில் நீங்கள் வந்து ஷூட் பண்ணும்போது கேமராவில் ஷூட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஈஸி. 3.5mm ஜாக் இருக்குது. டிரான்ஸ்மிட்டரில் நான் ஏற்கே காமிச்சேன். நீங்கள் சப்போஸ் உங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணி என்ன மாதிரி ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட ரிசீவர் எடுத்து மொபைலை கனெக்ட் பண்ணிவிடுங்க. 1. 2வது இந்த மைக்கில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைக்கை ஆன் பண்ணுங்கள். இது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகிட்ட பிறகு அப்ளிகேஷன் டிஜே அப்ளிகேஷன்ஸ் உள்ள போயிட்டு அதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஸ்ட்ராங்கு, அதுக்கப்புறம் நார்மல்னு இருக்குது. அதில் வந்து ஸ்ட்ராங்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு கெயின் நல்லா வேணும் அப்படின்னா +12 வந்து உங்களுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு கெயின் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து +6 போகலாம், இல்லை 0 இருக்குது, -6 இருக்குது, -12 இருக்குது. நான் ஒன்றுத்துலேயும் வச்சு காமிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறது வந்து +12 கெயினோட வேல்யூ. எந்த அளவுக்கு சவுண்டு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் iPhone 14 Pro Max தான் வச்சுருக்கேன். அதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு அடாப்டர் வச்சுருக்க பாருங்கள். அதே மாதிரி இங்கே மைக்கு ஒன்று தான் வந்து கனெக்டில் இருக்குன்னு அந்த ஒரு லைட் மட்டும் எரியுது பாருங்கள். ஸோ 2 மைக் கனெக்ட் பண்ணிங்கன்னா 2 லைட்டும் வந்து இண்டிகேஷன் இருக்கும். ஸோ கெயின் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த நாபை தான் வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து +6, +12, 0, அதுக்கப்புறம் -6, -12 மொத்தம் 4 கெயின் வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு 3.5 ஜாப் போட்டு இந்த கேமராவில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இது வந்து ப்ளூடூத் கனெக்ஷனுக்கான அந்த பட்டன். ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணலாம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பட்டன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகிடும். இப்போ செல்ஃபோன் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரிசீவர் இந்த கனெக்ட் க்ரீன் கலரில் பிளிங்க் ஆகி வருது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பிளிங்க் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செல்ஃபோனில் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி லைட் எரிஞ்சிருந்ததுன்னா உங்களோட வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகாது. நிறைய தடவை அந்த தப்பு நானே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதை ஒரு தடவை நம்ம வந்து பார்த்துக்கணும் எப்பவுமே. இப்போ இது வந்து செல்ஃபோனோட கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா க்ரீன் கலரில் அப்படியே பிளிங்க் ஆகாமல் அப்படியே கண்டினியூஸாக எரியும். சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம நோட் பண்ணோம். அதேமாதிரி 1 பட்டனில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து உங்களுக்கு ஆன் ஆகும். வாய்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும்போது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க வாய்ஸ் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாமல் எப்படி இருக்குது, அந்த உஷ்ன்னு சொல்லிட்டு அந்த